பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்திரத்தின் ஓட்டைகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல கடந்த 5 வாரங்களாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப டீட்டெயில்டா ஆண்டவர் பேசுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. சில பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் வந்தவங்கலாம் நின்று செதறிச்சுன்னு ஓடுறாங்க. அப்படி அப்படி ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா அது நல்ல சர்ச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சபைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சீர்திருத்துகிற சபைகள், சீர்கெட்ட உலகத்துல சீர்திருத்துகிற சபைகள் ஆண்டவர் இன்னமும் உத்தமமான சபைகளை வைத்திருக்கிறாரு. உத்தமமான ஊழியர்கள் மூலயமா அன்ஃபில்டர்ட் வேர்ட் ஆஃப் காட் வரும்போது அது ரொம்ப பயபக்தியோட ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு ஹார்ட் எனக்கு இருக்கு. ஸோ அது போன்ற ஊழியக்காரனா என்ன கடவுள் பயன்படுத்தும் போது, அதுவும் யூடியூப்ல எல்லாம் போகுது பாருங்களேன். யூடியூப்ல என்ன வேணா கமெண்ட் பண்ணலாம், எதனா திட்டலாம். அப்பேற்பட்ட ஒரு ரிஸ்கின் மத்தியில நம்ம வந்து ஸ்ட்ராங் வேர்ட் ஆஃப் காட் அன்ஃபில்டர்டா எந்த விதமான ஃபில்டரே இல்லாத நம்ம பேசும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் என்னை நான் தயார்படுத்தி கொண்டு வார்த்தைக்காக நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இந்த பேச தகுதியா, இந்த சப்ஜெக்ட் தொட தகுதியான்ட்டு நல்லா நல்லா புடமிட்டு பரிசோதிக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது. ஸோ உங்களை போல தான் நானும். என்ன உங்களை விட அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக விழும். ஐ மீன் அடினா அடி இல்லை, டிசிப்ளினிங். இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ன என் ஸ்க்ரூவெல்லாம் நல்லா டைட் பண்ணுவார் பேசணும் இல்லையா. பட் உங்களுக்குமே அந்த விதமான டைட்னஸ் ஆண்டவர் எத்தனை வந்தாருன்னா, தகப்பன் தான் நேசிக்கின்ற பிள்ளையை தான் சிக்ஷிப்பார்னு வசனம் சொல்லுது. ஸோ நீங்க கர்த்தர் நேசிக்கிற நபராக இருந்தீங்கன்னா சிக்ஷைகள் சில நேரங்களில் அனுமதிக்கப்படும். அது வந்து நல்லது. அது வந்து அப்பதான் நம்ம வந்து அந்த உபத்திரவங்களாம் தாண்டி கிறிஸ்துவின் பிரமாணங்களை வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பாத்திரத்தின் ஓட்டைகள்ல போன வாரம் நம்ம ஆசீர்வாதங்களே தக்க வச்சுக்கொள்ளாத அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணிடுறோம். எங்க போகுது நான் வர நன்மை வர கிருபையெல்லாம் ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவராகிறாரு, கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் நன்மையினால திருப்தி இருக்கிறாரு, கிருபைகள்னால நிரப்புறாரு. எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது. கர்த்தருடைய இடத்துல இருந்து கர்த்தருடைய ப்ரொவிஷன்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா என் லைஃப்ல ஸ்டே ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனை, என்ன காரணம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஓட்டை இருக்குது உன் பாத்திரத்துல. அதெல்லாம் கொஞ்சம் அடைக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய சூப்பரா ஃபில் ஆகும். நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை கர்த்தர் அற்புத விதமா அதிசய விதமா இன்றைக்கு பாடின பாடல்கள் போலவே அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கிறார், இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். அன்னதினமும் செய்வாரு. முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அவ்வளோ அனுபவிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் திருச்சபை ஏன் அவ்வளோ அனுபவிக்கலன்னா அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம ஆக்சஸ் கொடுக்கல. ரெண்டாவது, கீழ்ப்படுதல் சுத்தமா இல்லை நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு. அதனால ரொம்ப ரொம்ப தேவ பயம் இல்லை. ரொம்ப அவங்களாம் பயத்தோடும் நடக்கத்தோடும் அப்படிதான் வசனங்கள் இருக்கு. பயத்தோடும் நடக்கத்தோடும் அப்படிதான் இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து நல்லா பிளஸ் பண்ணப்பட்டாங்க. நல்லா எடுத்துட்டு வந்து காலில் கொட்டுறாங்க ஊழியக்காரக்கா. அப்ப எவ்வளவு வச்சிருந்தா ஊழியத்துக்கும் சபைக்கும் அவ்வளவு கொடுப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பினான்சியலாகவும் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் எல்லா விதமும் நல்லா நிரப்பப்பட்டு, ஐ மீன் அவங்களுடைய பாத்திரங்கள் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதமா வாழ்ந்தாங்க, சுகித்து இருந்தாங்க. அதன் வெளிப்பாடா வந்து சர்ச் பிளாஸ்ட் ஆகி சாமியா குரோ ஆச்சு. இந்த காலகட்டத்தில் நடக்கல அப்படின்னா காரணம் வந்து வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நம்ம மாறினா ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டியானிட்டி வந்து மாறும். கர்த்தர் நாம் மகிமைப்படும். ஒரு ஒரு நீதிமான் இருந்தா போதும் ஒரு ஊரை கலக்க. ஓகே, ஸோ அந்த நீதிமான் நீங்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி ஆண்டவர் பேசிட்டு வரும்போது மல்கியா 2:17 அந்த அந்த அதிகாரத்தோட கடைசி வசனத்தை போன வாரம் நான் தியானித்தோம். அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் போகலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் ரொம்ப சபை கட்டு காட்டுறோம் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே? அவரு வரேன்னுங்கிறாரு, நியாயம் தீர்ப்பார் சும்மா சொல்றாங்க. எங்க வந்த பாடு காணுமே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் யாருன்னா கர்த்தருடைய வசனம் அறியாத பண்ணாலே விழும். அவங்களுக்கும் நியாயம் தீர்ப்பு இருக்கு. பட் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்க எங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம், அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரிலாம் யாரும் லெத்தர்ஜிக்கா இருந்தீங்கன்னா ஹெவி கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம சபை ஜனங்கள், எஸ்பெஷலா நம்மளுடைய யூடியூப் வியூவர்ஸ் உட்பட நீங்களே எங்களுடைய சர்ச்சோடைய ஒரு பங்கு தான், ஒரு பார்ட்டிசிபென்ட் தான். ஸோ உங்களையும் நான் சேர்த்து நான் என்கரேஜ் பண்றேன். தயவு செஞ்சு கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த விதத்திலையும் அசட்டையாவோ குறைவாவோ கான்சென்ட்ரேட்டடா வருது வேர்ட் ஆஃப் காட். ஓகே, ரொம்ப அதிக சாரத்தோட வருது. டைல்யூட் பண்றாதீங்க, அசட்டியா எண்ணிடாதீங்க. ஏன்னா காலம் சமயமா இருக்குது. கைவிடப்படாம இருக்கணும். நம்ம சர்ச்சில் வர ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிடப்படாம இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தரிசனம். எல்லாருமே ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் நம்மளுடைய வாஞ்சியம் கூட. ஆயத்தமாக்கப்பட்ட
ஆயத்தமா இருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளா நம்ம இருக்கணும். கன்னிகைகளா இருக்கணும், புத்தியும் இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். கன்னிகைகளா இருந்து புத்தி இல்லைன்னா லேம்ப் பாருங்களேன், எண்ணெய் காலி ஆயிடுச்சுட்டு வாங்க போனா டக்குன்னு மணவாளன் வந்துட்டாரு. அது பாருங்க எவ்வளவு பெரிய இது. கன்னிகைகளா இருந்ததுன்னா பிரயோஜனம். அஹ் அஹ் கன்னிகை இல்லாதவங்க எப்படி கைவிடப்படுவாங்களோ அது போல புத்தி இல்லாதனால அந்த எண்ணெய் எண்ணெய் எங்கப்பான்னா எண்ணெய் இல்லாத டைம்ல டக்குன்னு வந்துட்டாரு. அவங்களால அந்த அஹ், திருமணத்துல இணைக்கப்பட முடியல. அது போல அந்த ஆட்டுக்குட்டியான ஒரு விருந்து வரப்போகிறது. ரெடி ஆயிக்கோங்க. எப்பவுமே ஆயத்தமா இருக்கலாம், எப்பவுமே தயார் நிலையில இருக்கலாம், எப்பவுமே எண்ணெய் காலி ஆகாம ஹோலி ஸ்பிரிட்டோடைய அந்த அந்த அபிஷேகமும் ஆவியும் அது ஒரு மாதிரி ப்ராப்பர் மூமெண்டம்ல கொழுந்து விட்டு எரிய வைத்துக் கொண்டே இருக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்றைக்கு அது கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் மல்கியா 3:1 கொஞ்சம் வசனங்கள் தான் பார்க்க போறோம். கர்த்தர் எவ்வளவு அனுமதிக்கிறாரோ பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பாத்திரத்தின் ஓட்டைகள் பாகம் 6 என்னெல்லாம் ஓட்டை இன்னும் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது வந்து யாரை குறிக்குது அப்படின்னா யோவான் ஸ்தானனை குறிக்குது. ஓகேவா இது வரைக்கும். அப்பொழுது நீங்கள் தேடுகிற, நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். உடன்படிக்கையின் தூதனானவர். ஏசப்பாக்கு பாருங்களேன், எத்தனையோ நாமங்கள் அவருக்கு, எத்தனையோ பேர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் தூதனா. அவரை நிறைய பேர் தூதன் மட்டும்தான், அவரு மெசஞ்சர் மட்டும் தான் சொல்றாங்க. அவங்கள லைட்டா ஸ்மைல் சிரிச்சு விட்டு கவனம் விட்டுலாம். பட் அவர் தூதனும் கூட ஒரு மெசஞ்சராகவும் வந்திருக்கிறாரு. இஸ் நாட் ஜஸ்ட் மெசஞ்சர், ஹி இஸ் த காட். அல்லேலூயா. மேசியா தான் நம்மளுடைய கடவுள். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. திரியேக தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கோம். ஓகே, நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற, ரொம்ப விருப்பம் இருக்கு, லவ் இருக்கு ஆண்டவர் மேல. நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர், அதாவது ஜீசஸ் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ஆலயத்தை குறிச்சு ஒரு சில காரியங்கள் பேசப்படுறப்பா தீவிரமா வருவார். அதாவது அவர் பிறந்து வருவார் இல்லையா, அந்த டைம் தான் குறிக்குது. நம்ம இப்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். 2026 இருக்கும். அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் பிறந்து மறிக்கிறது, அதை பத்தின அந்த சப்ஜெக்ட் தான் இது. ஓகே, வருவார். அதுக்கு முன்பதாக கடைசி புஸ்தகம் இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, பழைய ஏற்பாடுல. அப்பனா உனக்கு இயேசு பிறக்கல, அவரை பத்தி ஒரு நாலேஜும் இல்லை. நாலேஜ் இல்லாதவங்க சொல்றதுவா, வருவார்ப்பா, தீவிரமா வருவாரு, ஆலயத்துக்கு வருவாரு, இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அது எப்படி, ஏன் அவ்வளோ பாருங்க, இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியம். ஏன் ஜீசஸ் வாஸ் சோ குட், ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, ஏன் இதுல என்ன வரும் நாளை சகிப்பவன் யார்? இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நம்ம எங்க கூட 5 வாரங்கள் டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே ஆசாரியர்களை பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற வார்த்தை. ஆலயத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யாருன்னா அவங்க எல்லாருமே தெரியும். நான் அதை வந்து பிப்ளிக்கலா நான் கோட் பண்ணாம நான் சொல்ல போறேன். தேவாலயத்துக்கு வந்தாரு, அற்புதாடையாளங்கள் செஞ்சாரு, அது வந்து நல்லவங்களுக்கு கொடுக்கிற பலன். ஆனால் கெட்டவர்களுக்கு அவர் கொடுத்த பலன் வந்து சாட்டை அடி ட்ரீட்மெண்ட் எடுத்து விளாசிட்டாரு. காரணம், ஆல்ரெடி அலர்ட் போயிடுச்சுப்பா, அவர் தேவாலயத்துக்கு வருவாரு, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், இது போன்ற ஒரு நிறைய ஸ்ட்ராங் வேர்ட் ஆஃப் காட் திருக்கதர்சன புஸ்தகங்களே சொல்லப்பட்டாலும் நம்ம ஆளுங்க தான் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்காதாங்களே. உள்ள புறா வைக்கிறது, அது ஒரு மாதிரி பிசினஸ் ட்ரேடிங் சென்டர் மாதிரி ஆகிட்டு, எதற்காக தேவாலயம் படைக்கப்பட்டதோ இந்த கான்செப்டை மாத்தி அது ஏதோ லாப நோக்கத்துக்காக பயன்படுத்தி பார்த்துட்டு அவரால் அதை தாங்கவே முடியல. எடுத்தாரு இல்ல செஞ்சாரு சாட்டையை. ஹி மேட் இஸ் ஓன் அந்த சாட்டை அப்படின்ட்டு வசனம் தெளிவாகுது. சாட்டையை செஞ்சு அடி வெளுத்து வாங்கி எல்லாரையும் ஓட விட்டார். அந்த அளவுக்கு வந்து பக்தி வைராக்கியம் அவரை பற்றி கொண்டதுன்னு வசனம் இருக்கு. ஸோ ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? பாத்தீங்கன்னா, நல்லவர்கள் நீதிமான்கள் சகிப்பார்கள். நீதிமான்கள் தான் அவர் வெளிப்படும் ஹோலி ஸ்பிரிட். இது இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி அவருடைய பிரகாசம் அப்படி ஷைன் ஆகும் போது நல்லவர்கள் அவர் அணைத்துக் கொள்வாங்க. சந்தோஷமா, வாங்கப்பா உங்களுக்காக தான் காத்திருந்த மேசியா அப்படின்ற மாதிரி குருடர்கள் சப்பான் எல்லாரும் அவரை அடைத்துக் கொண்டார்கள். பாவிகள் வந்து அவரை தேடி நாடினார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அற்புதங்கள் நடத்தப்பட்டது, வியாதிகள் நீங்கினது, மரித்தோர் எழுப்பினாங்க. அப்போ ஒரு கும்பலுக்கு வந்து பயங்கர பெனிஃபிட் இவர் வந்தது. ஒரு கும்பலுக்கு ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டும், எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள். அப்போ அது ஒரு சில பேர் தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப எல்லாருமே அழைச்சிருக்கிறாரு. கர்த்தரை அறிக்கையிடுற எல்லாருமே, ஐ மீன் எல்லாருமேனா உலகம் ஃபுல்லா இல்லை, நம்ம கிறிஸ்தவர்கள் உங்களை பத்தி நான் சொல்றேன், நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள்னு நான் சொல்ல வேதம் சொல்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
ஓகே, நம்ம ஏதோ சுய பலத்தினால இல்லை, கிறிஸ்துவோடைய செயல்பாட்டின் வெளிப்பாடுல நம்ம வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவுடைய கண்களுக்கு முன்பதாக அப்படின்னு வசனம் இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னா, சரியில்லாதவர்கள் நிலை நிற்க முடியாது. இயேசுவோடைய முதல் வருகை எது? உலகத்துல அந்த பெத்லஹேம்ல பிறந்தார் இல்லையா, அந்த வருகையே அவர் வரும் நாளை திகைப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யாருன்னு ஒரு ஒரு பீதியை கலைப்புடுறாங்களே. இரண்டாம் வருகை மற்றும் மூன்றாம் வருகை, அதாவது இரண்டாம் வருகைன்னா நான் வந்து ரகசிய வருகையை சொல்றேன். ரகசிய வருகையும் அடுத்த பகிரங்க வருகையும் சகிப்பவன் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் ஹெவியா இறங்குவாரு பாருங்க. அப்பவாவது சாஃப்டா, இதுக்கப்புறம் வந்து அக்கினியா தான் இறங்குவாரு அடுத்த வாட்டி வரும் ஜட்ஜ்மெண்டோட. அதனால எச்சரிக்கையா இருக்கலாம். நம்ம கொஞ்சம் சேஃபா தான் இருப்போம் நான் நம்புறேன். இருந்தாலும் ஆயத்தமா இருப்பது நல்லது. லெத்தர்ஜிக்கு அப்படியே தூங்கிட்டு எஜமான் வரும்போது ஐயோ நான் தூங்கிட்டேன் சார்னு சொல்லாம இருந்தா இட்ஸ் குவைட் பெட்டர். ஓகே, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமெடுக்கிறவனுடைய அக்கினியை போலவும். பார்த்தியா, அக்கினி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க பாருங்க. அப்போ வந்ததே இயேசுவோடைய முதல் வருகையிலேயே எப்படி வந்தாரா? தீர்க்கதரிசன வசனம் கர்த்தர் சொல்றாரு, அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல. புடமிடுகிற அக்கினிலாம் தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளேம் அந்த நெருப்பு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ரிஃபைன் ஆகும், நல்லா புடமிடப்படும் எந்த பொருளா இருந்தாலும். கோல்டு சில்வர் மாதிரிலாம், சாரி கோல்டு. அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலும்னா, வண்ணாருடைய சவுக்கார் இங்கிலீஷ்ல வந்து சில்வருடைய ரிஃபைன்மெண்ட், மேல வந்து கோல்டை பத்தி கொடுக்குது, கீழே வந்து சில்வர். ஓகேவா? வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து புடமிடுவார், அவ்வளவுதான், கன்ஃபியூஷனே வேணாம். இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல பயங்கரமான புடமிடுதல் நடத்தப்பட்டது, பயங்கரமாய் சுத்திகரிப்பு செய்யப்பட்டது, பயங்கரமான சுத்திகரிப்பு தேவாலயத்துக்கு வந்தது. நிறைய பேர் நான் தான் அப்படின்ற மாதிரி, நீ யாரு, இவர் தான் பிரதான ஆசிரியர், ஓகேவா, மோஸ்ட் ஹோலி, ஓகேவா, தி மோஸ்ட் ஹை பிரீஸ்ட், மோஸ்ட் ஹோலி, ரொம்ப பரிசுத்தர், பிரதான ஆசாரியர். சாதா ஆசாரியம் உட்காந்து இவரை கேள்வி கேட்டுன்னு இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, எந்த அதிகாரத்துல இதை பண்ற, எந்த அதிகாரத்துல அதை பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னா, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுக்கு புரியல ஏன் இவர் இதை பண்றாரு, எப்படி இவர் மட்டும் இப்படி வித்தியாசமா இருக்கிறாரு சொல்லிட்டு, எந்த ஆசிரியரும் கிட்ட இல்லாத ஒரு அதிகாரம் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு வந்து பொறாம, மெயினா இவர் வந்து ஜீர்ணிக்க முடியலன்றதுதான் சத்தியம். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த மேசியா இந்த சேரியட்ஸ், இந்த ரதங்கள்ல வந்து சும்மா ரோம ஆட்சியில இருந்து அப்படி விடுவிப்பாங்க அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்தா, நம்மால அப்படியே அடிமையின் கோலம் எடுத்து மரணம் பரியந்தம் அவரை தாழ்த்தி கழுதையில போற ஒரு 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 ஜஸ்ட் ஹம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறத பார்க்கும்போது, இவர் இல்லை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா இடம் போட்டாங்க. அதனால உங்களை சுத்தி யாருன்னா தாழ்மை உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா அவன் தான் ஹீரோ. ஸோ ஜென்ரலா ஹீரோ தானே நான் தான் ஹீரோ, நான் தான் எவன் சொல்லிக்க மாட்டான். வடிவேல் தான் சொல்லுவாரு, நானும் ரவுடி தான், நான் ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி தான்ட்டு. மற்றபடி ஒரிஜினல் ஹீரோஸ் வந்து அவங்களா ரொம்ப டமார் அடிக்க மாட்டாங்க. உலகம் சொல்லும் அவர் தான் ஹீரோ. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஏசு தான் ஹீரோன்னு. அவர் எப்படி என்ன பெருசா ஹீரோய்க்கா சோகால் ஹீரோயிசம் எதுவும் பண்ணல. ஆனால் அவர் செஞ்ச எல்லாமே கெத்து, எல்லாமே பயங்கர மேக்னிஃபிஷியண்டா, ரொம்ப சூப்பரா ரசிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. மெயினா சிலுவையில செஞ்ச சம்பவத்தை யார் தான் மறக்க முடியும்? எனக்காக உயிரை விட்டாரு, அது எப்படி, அதை விட என்ன பெரிய ஹீரோயிசம் வேணும்? அதுதான். ஓகே, அவர் புடமிட்டார். இயேசு வாழ்ந்த நாட்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, புடமிடுற ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு அம்மா கையுமையுமா விபச்சாரத்துல மாட்டீங்கன்னாங்க, கல் எறிஞ்சு சாகணும்ட்டு மோசையுடைய நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுத்தது யாரு? இயேசுதான். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்துல வார்த்தையானவர் வார்த்தையை கொடுத்து இப்ப அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ ஆனா காப்பாற்றி ஆகணும். கிரேஸ், ட்ரூத், லா, அதுவும் பாஸ் ஆகணும், சட்டமும் நிறைவேற்றப்படணும். ஏன்னா இவர் கொடுத்த சட்டம் தான். ஒரு பக்கம் கிருபையும் கொடுக்கணும். என்ன பண்ணலான்னு போது ஞானமா ஒரு ஆப்ஷன் இருக்கிறாரு. இவங்ககிட்ட யாருக்கிட்டலாம் குறை இல்லையோ தப்பே இல்லையோ, பாவம் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் கல்லை தடி பண்ணும் போது அவன் பெரியோர் முதல் சிறியோர் வரை கல்லை கீழே போட்டு போயினேன்ட்டான் சொல்லு. அப்போ என்ன அர்த்தம்னா, தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் he chose not to do that. அவர் வந்து இப்போ அதுக்கு வரல, இப்ப நான் உங்களை மன்னிக்க வந்திருக்கேன், நான் மன்னிச்சிடுறேன், ஓ இனி பாவம் செய்யாதுன்ட்டு ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்து விடுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஆதாமியாவாலையும் கொஞ்சம் விட்டுருந்தாரு பிதாவாகிய தேவன். அந்த ஒரு நிமிஷம்,
ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன்ல இதே மாதிரி கொஞ்சம் விட்டிருந்தாரு. ஒரு லாஸ்ட் வார்னிங்ப்பா, இனிமேல் அடுத்த வாட்டி கையை தொட்டனா கையை விட்டுறேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். என்ன பண்றது, இயேசு வந்துதான் அது போல மன்னிப்புகளை கொடுக்கணும்னு இருக்கு போல. ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாருங்களேன், நோ காம்ப்ரமைஸ். இதுக்கப்புறமா நோ காம்ப்ரமைஸ் தான். பட் வந்து ஒரு ஒரு எஸ்கேப் ரூட்டா தான் அந்த அம்மாக்கு கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. பாருங்களேன், புடமிட்டார். அங்க யாரை புடமிட்டுறணும்னா 2 பேரையும் புடமிட்டார். கல்லை எடுத்த உடனே புடமிடுறாரு. நீ ஒழுங்கா போடா, உன்னை ஃபர்ஸ்ட் கழுவிடா. இந்த பக்கம் இந்த அம்மாவை சரிம்மா விடுமா, இந்த காலத்துல இந்த வயசுல பண்ணாதான் அப்படிதான் சொல்லி என்கரேஜ் பண்ணி நரகத்துக்கு தள்ளலாம் அவங்கள. எந்த வயசா இருந்தாலும் தப்பு தான், நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு இந்த இடத்துல போய் நீ பாவம் செய்யறா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சீரியஸான அது tone. ரொம்ப அடிக்க மாட்டார், உதைக்க மாட்டாரு. சொல்ற வார்த்தையிலே தெரியும், போ இனி பாவம் செய்யாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு தான் உனக்கு மன்னிப்பு, இப்ப கொஞ்ச நாளுக்கு உன்னுடைய பனிஷ்மெண்ட் இல்ல, திருப்பி போய் நீ விழுந்துட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிறைய இந்த காலகட்டத்து திருச்சபை மக்கள், கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது அந்த பாவியான ஸ்திரியா எத்தனை வாட்டிங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் மன்னிக்க சொன்னாரு. அது எந்தெந்த விதத்துல மன்னிக்கணும் நமக்கு தெரியும். இந்த அம்மா இப்போ அடுத்த நாள் கற்பனை யோசிச்சு பாருங்க. அடுத்த நாள் ஆஹ், நாள் 4 நேரம் காலை 8 மணி அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதாவது 3வது நாள் தான் போய் நீ பாவம் செய்யாம, அடுத்த நைட்டே இந்த அம்மா திருப்பி போயிட்டு பாவம் பண்ணிட்டு அடுத்த நாளும் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு, நேத்து தானே உன்னை மன்னிச்சேன், என்ன சொல்லி அனுப்பின உடனே போய் நீ பாவம் பண்ண. அங்க ரிஃபைன்மெண்ட் நடக்குது, அங்க ஒரு புடமிடுதல் நடக்குது. மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அகைன் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கு. அந்த மாதிரி எதனா நடந்துச்சா? நடக்கலாம். அப்ப அந்த அம்மா பாருங்க, ஒரே ஒரு வாட்டி ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வேண்டிய ஒரு தருணத்துல நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், இனிமேலும் நான் போய் அந்த சேத்துல வந்தேன்னா அப்ப என்னை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்க்கு இந்த பாவத்தை அந்த அம்மா போல அப்படின்னு நம்ம நம்பலாம். பைபிள் வந்து அதை குறித்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லனாலும் போயிருந்தாங்கன்னா திருப்பி எங்கன்னா கோட் பண்ணியிருப்பார் பாருங்களேன். 3 முறை மறுதளித்தவர்களை பைபிள் வந்து கோட் பண்ணுது அப்படின்னா, பேதுருவே மாட்டி விடுதுன்னா இந்த மாதிரி அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா மாட்டி விட்டுருக்கலாம். பட் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அம்மா அந்த வார்னிங் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த மன்னிப்பையும் ரொம்ப சீரியஸா உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்கள அர்ப்பணிச்சிருப்பாங்க அப்படின்னு விசுவாசிக்கலாம். நிறைய கிறிஸ்தவர்கள் இல்லாத பழக்கம் என்ன, கிருபையின் காலம் தானே, கிருபையின் காலம் தானே சொல்லிட்டு கிருபையை போக்க எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் ரொம்ப அசட்டியானாதீங்க. நீதிமான்களுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். வச்சு வெளுத்து வாங்கினாரு உலகத்திலே, உன் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், நான் பரலோகத்தை எடுக்கணும்னா இங்க ஒண்ணு போட்டு இடின்னு இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சாருன்னா பாடி தாங்குமா? தாங்காது. அதனால ஸ்டார்டிங்லேயே ஆஜராயிடலாம், தாவீது மாதிரி இருக்கணும். அடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டபார்னு காலில் வந்துட்டு ஆண்டவரே என்ன மனுஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராயிட்டா கொஞ்சம் டேமேஜ் கம்மியாகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஆத்மாக்கள், எஸ்பெஷல் நம்மளுடைய ஹார்ட், இருதயம் வந்து பயங்கரமா என்ன பண்ணணும், புடமிடப்படணும். அதுக்குதான் வந்தார் இயேசு. இயேசு இதுக்காக வந்தார், இயேசு அதற்காக வந்தார் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசன வசனம், இயேசுவை போலதான் முதல் வருகையை பத்தி தான், அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலும். அவர் அக்கினியா தான் இருப்பாரு, புடமிடுகிறவனுடைய அக்கினி. ஓகேவா? அது அது உருக்குற வரைக்கும் விடாது, அது எரிஞ்சுனே இருக்கும். அது போல வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் அவர் இருப்பாராம். அடுத்த வருஷத்துல நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இருப்பாருங்க. அவர் உட்கார்ந்து எப்படியா உட்கார்ந்து அவருடைய வேலையை பார்ப்பார். நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் பைபிள்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். எப்படி? அவர் உட்கார்ந்து அமர உங்களையும் என்னையும் அவர் சுத்திகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உட்கார்ந்து முடிகிற வரைக்கும் முடிச்சு விட்டு தான் போவார். பாதில ஏஞ்சி ஓடுறது உலகத்தார போல, இல்ல சில பாஸ்டர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடாரா போடா, இந்த ஆத்மா மேல எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றது, தேர்தா மாதிரி கைவிடலாம். உலக ரீதியான மெய்ப்பர்கள். ஆனா நல்ல மெய்ப்பெண், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மெய்ப்பெண் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் உட்கார்வாரா, உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ஓகேவா? நம்மளுடைய ஆத்மாக்களை இன்றைக்கும் அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய வேலையே அதுதான். அதனாலதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம எல்லாருமே ராஜாக்கள் ஆசாரியர்கள்ன்றதுனால எல்லாரையும் எல்லாம் அவர் சுத்திகரிக்கிறதுக்கு அந்த அழைப்பு இல்லை. ஐ மீன் எப்படி சொல்றது, யார் வேணா அவருடைய நாமத்தை கொண்டு உள்ள வந்துட்டா சேஃப், போட்டு உள்ள வந்தா சேஃப். ஓகேவா? நான் எப்படி வேணா இருப்பேன், பேழைக்குள்ள வரமாட்டேன்னா உள்ள இருக்கிறவங்க கைவிடப்பட்டான், அவ்வளவுதான். கூப்பிடுற வரைக்கும் தான் கூப்பிடுவார். அதுக்கப்புறம் டோர் மூட்டாருன்னா கதை மூஞ்சி போனீங்க பாருங்க. லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, இது வந்து முதல் வருகை பத்தி இந்த வசனம். ஓகேவா? அந்த காலத்துல ஏன் ஆசாரியர்களை திட்டினாரு? எத்தனை வாட்டி எவ்வளவு மோசமா திட்டுறாரு ஆசாரியர்களை.
பரிசேயர் சதிசேயர் இந்த இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ். ஏன்னா அவர் வந்து நோக்கமே அதுதான். இவனுங்க தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான வேலையை பார்க்கறானுங்க. இருக்குது சார்ட்ட ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு எடுத்து அடி அடி நடிக்கிறாரு. வார்த்தையிலேயே சில நேரத்துல ரொம்ப மோசமா இருக்கும். சொல்லக்கூட முடியாது பாருங்க. பைபிள்ல நீங்க படிச்சீங்க. அந்த அளவு ஒரு இடி இடின்னு எடுத்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வேசியின் புத்திரரேன்ற மாரி ரொம்ப கேவலமா திட்டுறாரு. ஏன்னா ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ கோவம். என்னுடைய தகப்பன் வீட்ட இப்படி ஆக்கி வச்சுக்கிறீங்களே! என்னுடைய அ எதுக்கு சட்டதிட்டங்கள் வந்தது? எதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு, அது ஒரு மனுஷங்களுக்கு மேல ஒரு பாரம் ஆக்கிட்டு, நானா பெரிய இது, நான் பாரு எல்லாத்தையும் செய்றேன் பாரு, நீங்கலாம் ஒண்ணுமே இல்லடா, நீங்கலாம் பாவிங்களே! அப்படின்ற மாரி, நான் பெரிய, நீங்க ரொம்ப பரிசுத்தம் மாரி, இவங்கலாம் பாவிங்க மாரி, இவங்களுக்காக தானே நான் வந்தேன். சட்டதிட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டதே உன்னால செய்ய முடியாது. ஆஜராயிடுப்பா, உட்காரு, கிருபைய பற்றிக் கொண்டிரு. சரண்டருக்காக தான் கொடுக்கப்பட்டது. சரண்டர் ஆவணும். இவனுங்க என்னடான்னா, அதெல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, அவ்வளோ ரொம்ப நம்பிட்டான் பாரு. நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும். த பெர்ஃபெக்ட் பீப்பிள் நம்ம தான் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய மாயையில சிக்கிக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ம். அதனால பார்த்தாரு, இவனுங்களுக்கு சட்டதிட்டம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மரமண்டைங்களுக்கு இறங்கி சுத்திகரிக்க துவங்கினார். அதனால தான் பைபிள்ல நீங்க அந்த காஸ்பெல்ஸ் மேத்யூ, மார்க், லூக், ஜான் பார்த்தீங்கன்னா, காஸ்பெல்ஸ் நீங்க படிக்கும்போது, யா ஒரு பாவிய கூட ஆண்டவர் கடிந்து கொண்டோ, திட்டியோ, "ஏய் ச்சீ! அறிவில்ல, கேவலமா இல்ல. இவ்ளோ கேடு கெட்ட ஒரு பாவத்த பண்ணிட்டு வரியே! முழிக்கலாமா என் மூஞ்சில? போ!" ஒரே ஒரு நபரும் சொன்னதில்ல. இப்ப சொல்லலாம். நீங்க இப்ப சொல்லலாம். அவர் இயேசுவ அறிந்தும் அப்படி இருந்தா ஆவியானவர் எப்படி திட்டுவாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ திட்டுவாங்கன்னா வாங்கிக்க வேண்டியது தான். அப்ப அவர் சொல்லல. ஏன்னா, அவர் பார்த்தாரு, இவர்கள் அறியாமையில இருட்டுல இருக்கிறாங்க. இவங்க செய்றாங்க தப்பெல்லாம். நான் பார்த்துக்கிறேன் இவங்கள. இவங்களுக்காகவும் சேர்த்து மறிக்கிறேன். இவங்க எல்லாம் தெரியுது. இவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியுது. எல்லா சட்ட திட்டங்களும் தெரியுது. நம்ம பிதாவ பத்தி அவ்வளோ தெரியுது. எல்லாவற்றையும் தெரிந்தும் இவன் இப்படி இருக்கிறானே! பொறாமையும், எரிச்சலும், வன்மத்தையும். அ இவன என்ன பண்ணலாம்? அதுதான் அவருடைய, ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்க்குறாரு. இந்த பக்கம் ஆண்டவரே 6,00,000 ஜெபம் பண்றான். ஆண்டவரே எனக்கு கிருபையாயிரும் அப்படின்னும்போது இரக்கம் பாராட்டுறான். இந்த பக்கம் நான் ஒண்ணும் அவன மாரி இல்ல. நான் தசம பாகம் குடுக்குறேன், இத்த குடுக்குறேன், அத்த குடுக்குறேன். நான் யார் தெரியுமா? அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்டயே பேரம் பேசுறான்னா, நான் எப்படிப்பட்ட ஆளு? அதனால அவர் பார்த்தாரு. இவங்கள விட இவங்கள போட்டு பொழக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு, அடி வெளுத்து வாங்கி, ஐ மீன், இவர்களை விட இவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் பிரையாரிட்டி. இவர்கள், நான் வரும்போது இவங்கள ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு போறேன் யூதர்கள. அதுக்கப்புறம் புறஜாதியாருக்கு நம்ம சீஷர்கள, பவுல் போன்ற சீஷர்களையும் சேர்த்து அனுப்பலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவைன் பிளான்ல அவர் ஆப்பரேட் பண்ணிட்டு போனார். ஸோ இயேசுவோடைய முதல் வருகையிலேயே சுத்திகரிப்பு பயங்கரமா நடந்துச்சு. மைட் பி த சர்ச் இஸ் ஃபெயிலிங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். சபை இயேசுவோடைய முதல் வருகையில அவர் எப்பேற்பட்ட சுத்திகரிப்பை திருச்சபைக்கும், மக்களுக்கும், மக்களுடைய வாழ்க்கையிலும் செய்தாரு. ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. ஆஹ் ஆயக்காரர் அதானே, டாக்ஸ் கலெக்டர். ஆமா, மத்தேயு ஒரு ஆயக்காரர், ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் போல யூதர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரோமன் எம்பையர் கீழே ஒர்க் பண்றாங்க. அவங்க மேல பாரங்கள் அதிகமா போடுறாங்க, அடிஷனல் டாக்ஸ் போட்டு. அதுல ஒரு யூதரா இருந்தாலும் மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்கிற பட்சத்துல, டேய் நீ எல்லாம் உன்னை பார்த்தாலே எரிச்சலாகுறா, நீ போய் அவங்களுக்கு ஆட்சி, அவங்க அவங்க ஆட்சியில வேலை செய்யறியாடான்ற மாதிரி ஒரு வன்மத்தை கக்க உலகத்தில் மத்தியில வாட்சலாம் நீ தான் வேணும்னு கூப்பிடுறாருன்னா, அதை விட சுத்திக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பாருங்க, அவன் நினைச்சாலும் அங்க இருக்க முடியாது. அவனுடைய அழைப்பு அப்படியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஓடி ஓடி வந்துட்டார். எல்லாவற்றையும் விற்று போட்டு அவருடைய சுத்திகரிப்பு அங்க இருந்தே ஆரம்பிக்குது. மக்களுடைய தாட் ப்ராசஸே மாத்துறாரு. இங்க சரிப்பா அந்த வேலை பிடிக்கலன்றாங்களா, வா அவங்கள இதை விட உன்னை வெறுக்கிற அளவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு பாருங்க. டாக்ஸ் கலெக்டரா இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் வெறுத்திருப்பான்? யூதர்கள் மட்டும்தான் வெறுத்தார்கள். இப்போ மத்திய உலகத்துல இருக்கிற எல்லா அவிசுவாசிகளும் வெறுப்பானுங்க. கிறிஸ்தவர்களே அப்படித்தானே, எல்லாரும் தானே வெறுக்கிறாங்க நம்மள. எல்லாருமே அப்படியே நேசித்து கட்டி பிடிச்சி சூப்பருங்க, நீதி உள்ளவரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீதி செய்யறியா, நீ யாரா நீதி செய்யறதுக்கு அப்படின்ட்டு வந்து அடிக்கதான் வருவாங்க. ம மனமடிவாக்க தான் போய் அமுக்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, ஒன்னும் சப்போர்ட் சிஸ்டமாலாம் இந்த உலகம் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, நம்மளுடைய தலைவருக்கும் இல்ல. தலைவருக்கே இல்லைன்னா தொண்டனுக்கு எப்படி இருக்கும்? நம்மளும் அப்படிதான். ஒண்ணும் பெருசாலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காத வரைக்கும் ஹர்ட் ஆகாம இருப்போம். ரொம்ப ஜாலியா போயிடலாம் அப்படியே. அப்படித்தான் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன்னு கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயிச்சேன். நான் உன் கூட இருக்கிறேன். நீயும் ஜெயிச்சிருவ. கவலைப்படாத. அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுக்கும்போது, அப்பா இருக்கும்போது என்ன பயம்? அல்லேலூயா. ஓகே. அவர் உட்கார்ந்து அமர நல்லா நம்ம அவருக்கு வேலையே உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க தான். அப்பயே அப்படி இப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். எஸ்பெஷலி அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் இருங்க.
அவசரப்பட்டு ஓடாதீங்க, அடுத்தது பொறுமையா போலாம். எதற்கு சுத்திகரிப்பு அப்படின்னா, ஏய் நீ என் பையன் அதனால சுத்திகரிப்பேன். கர்த்தருடையவர்கள் ஓகே எப்படி பார்க்கலாம்? பிதா, இவர் குமாரன், நம்மளும் அவருடைய பிள்ளைகள். அப்படி வரை இவர் நம்மளுடைய மூத்த சகோதரன் கணக்கு வருவார். ஓகே அஃபிஷியலா தியாலஜிக்கலா பேசணும்னா. அப்படி பார்த்தா ஆஹ், டேய் நீங்க நானும் ஒண்ணுடா, நம்ம எல்லாருமே கர்த்தருடையவர்கள் அப்படின்றான்னா நம்மள பார்த்து எப்படிமா நல்லா கவனிச்சுக்கோ. என்ன மாதிரிதான் நீ இருக்கணும். ஏன் ஐயா உங்களை மாதிரி அப்படி எப்பா நம்ம எல்லாருமே கர்த்தருடையவர்கள். கர்த்தருடையவர்களா இருக்கிறதுனால தான் நான் என் சுய சித்தத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாது. எப்படின்னா இப்ப லேகியன் வந்து இறங்கி என்னை சிலுவையில இருந்து காப்பாத்திருப்பாரு. லேகியனும் அத்தனை லட்சம் தூதர்கள், அவ்வளவு தூதர்கள் வந்து என்னை காப்பாத்திட்டு போவேன். எனக்கும் அத்தாரிட்டி இருக்குது. நான் கூப்பிட்டா வந்துருவாங்க. ஆனாலும் ஐ சூஸ் நாட் டு டூ இட். அதை நான் செய்யக்கூடாது. ஏன்? பிதாவுடைய சித்தத்தை செய்யறது என்னுடைய போஜனம். அதனால நம்ம எல்லாருமே பிதாவினுடையவர்கள், கர்த்தருடையவர்கள். அதனால இது ஆப்ஷன்லாம் கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். ஏன்? நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இல்ல உதறி தள்ளிட்டு போனா அது ஒண்ணு, அதுக்கு உன்னுடைய சாய்ஸ், அதோடைய கான்சிக்வன்சஸையும் நீங்க ஃபேஸ் பண்ணணும். பட் ஏன் சுத்திகரிப்பு? ஏன் இதெல்லாம் இவ்வளவு பண்றாரு, இவ்வளவு மெனக்கெடுறாரு அப்படின்னா, சுத்திகரித்து கமா அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும் படிக்கும். எதற்காக ஆண்டவர் சில பேரை சிக்ஷிக்கிறாரு? கர்த்தருடையவர்களா இருக்கணும். எதற்காக நிறைய பேரை, சில பேர் அடி வாங்குறவங்க இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த இந்த கிரேஸ் பிரீச்சர்ஸ், ஓகேவா, கிருபை உபதேசியர்கள் வந்து ஆண்டவர் அடிக்கவே மாட்டாருன்றாங்க. அடி வாங்கியிருக்கிறனால அது ஆண்டவர் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறேன், அப்பா கையில இருந்து வந்த அடி தான் நல்லா தெரியும். என்ன மாதிரி ஆளுங்க சாட்சி சொன்னாலும் தயவு செஞ்சு தயவா நல்லா கேட்டுக்கோங்க. தெளிவா சொல்றேன். ஆண்டவர் அடிப்பாரா அப்படின்னா அவர் சைக்கோ கிடையாது. இந்த உலக அதனால இப்படி கம்பேர் பண்ணிக்கூடாது. ஏன் நிறைய பேர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க, புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு எதை கூட அவங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, உலக ரீதியான இந்த அப்பாங்க குஷ்டு வந்து அடிப்பான். ஏன் அடிக்கிறாங்க? எதுக்குடா புளிய போட்டாச்சுங்கிறது தெரியாது. குச்சா வந்து அடிப்பேன், குச்சாதான் என் வீரத்தை காட்டுவேன். அந்த மாதிரி தகப்பனு கிடையாது அவங்க. ரெண்டாவது சும்மா அடிப்பாங்க. 99 எதிர்ப்பாங்க, ஒரு மார்க் எங்கடா போச்சு பழுக்குன்னு ஒண்ணு வைக்கிறது. அந்த மாதிரி அவர் வந்து பாரு, இதெல்லாம் உலக ரீதியான தகப்பன்கள் பண்ற சைக்கோ தனத்தினால மக்கள் என்ன அசியம் பண்ணிக்கிறாங்கன்னா, அப்ப அடிச்சா அவர் நல்ல தகப்பனா இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா காட் டிசிப்ளின்ஸ் தோஸ் ஹி லவ்ஸ். டிசிப்ளினிங் அடி அடி மட்டும் இல்ல, சில பேருக்கு வந்து ஒவ்வொரு சாரம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு அப்படி முறைச்சு பார்த்தாலே சில பேர் ஆஜராயிடுவாங்க அப்பா கிட்ட. அவங்களுக்கு லைட்டா அப்படி பார்ப்பேன். சில பேர் ஏய் அப்படின்னா ஆஜராவாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த டோன். சில பேருக்கு நல்லா அதட்டினா அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு அதட்ட, நான் கத்தனா பயந்துடுங்க அதனால கத்தல, ஓகேவா. ஸ்ட்ராங்கா ஒரு அதட்டினா பயப்படுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். சில பேரு, சில நம்மள மாதிரி சில பசங்களுக்கு சொல்லி 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 திருந்தாத ஜென்மங்களா இருந்தா எட்டாறு பெரம்ப அப்படின்னா, சில குழந்தைங்க, நல்ல குழந்தைங்க பெரம்புல ஃபர்ஸ்ட் அடி போடும் போதே ஐயா வேணாம் பண்ணிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. கொஞ்சம் சேஃப். சில பேர் பாருங்க, அடிக்க அடிக்க சும்மா அப்பதான் ஓடு ஓடு ஓடணும், ஓட ஓட அடி வாங்கி அப்பாவுடைய நோக்கம் என்ன? நீ என் புள்ள, என் பேரை கெத்துனுங்கிற, நீ என் புள்ள, நான் உன்னை சிரிச்சுப்பேன். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்தின் தகப்பனே தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நலமான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நலமான கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு, நலமான வாழ்க்கை, நல்ல கேரக்டரா இருக்கணும், அதனால நான் உன்னை அடிப்பேன். நல்ல பிஹேவியர் உனக்கு வரணும், அதனால அப்பா அடிச்சுதான்டா வளர்ப்பேன். கெட்ட பேரத்தை கூட பரவாயில்லன்னு பொல்லாதவர்களா உலகத்தார். இவர்களே தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் டிசிப்ளின்குள்ள நல்ல விதமா அந்த புள்ள வந்துடணும்னு அவங்கள வழிநடத்த அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி குட் கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஆளுக்கு எந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். மைட் பி இந்த கிருபை உபதேசிக்கிற ஒரு சில பாஸ்டர்ஸ் அவங்க அடி வாங்கியிருக்க மாட்டாங்க போல. அதனால ஒன்றும் பிரச்சனை, அவங்க சொன்னாலும் கேட்டிருப்பாங்க. அதனால அவங்க தாராளமா பிரசங்கிக்கலாம். ஆனா யாரையுமே அடிக்க மாட்ட சொல்ல முடியாது. ரொம்ப முறுக்கின்னு போனா என்ன அடி வாங்கி வந்துருக்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்கன்னா நான் ஸ்டாப்பா பேசக்கூடிய ஆளுங்கெல்லாம் இங்க இருக்கலாம். அதனால நான் இதெல்லாம் கேட்கறேன், யூத் மீட்டிங்ஸ்ல கேட்கறேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட் சில டைம் மாற்றும் போது யாரெல்லாம் வாங்கி இருக்கிறீங்கன்னா பயங்கர சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்லாம் வருது. அப்போ புரியுது, ரைட்டு, நம்ம தனியா இல்ல, நமக்கு கம்பெனி கொடுக்க ஒரு செட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேவா. இன்னொன்னு இருக்குது, பிசாசும் அடி. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிசாசு தான் அடிக்கிறான், ஆண்டவர் அடிக்க மாட்டாரு. இல்ல,
இப்ப பிசாசு அடிச்சா எப்படி அடிப்பானா, மோஸ்டா உங்களை சாவச்சிட பார்ப்பான். உங்களை வந்து உங்களை ஆத்மாவை கெடுத்துடணும். பிசாசு அடிச்சு ஆண்டவர் பக்கம் நம்மளை திரும்ப மாட்டான். அதனால அடி வாங்கும் போது பிசாசு கிட்ட அடி வாங்குறோமா, ஆண்டவர் கிட்ட அடி வாங்குறோமா அப்படின்றத ஒரு புரிதல், ஒரு டிசிப்ளின் பண்ணப்படும் போது இது காடோடைய டிசிப்ளினா இல்ல பிசாசு கிட்ட மாட்டின்னு இருக்கிறோமான்றதுக்கு சிம்பிளான ஒரு புரிதல். கர்த்தர் கையில அடி வாங்கினா டப்பார்னு ஆஜராயிடும். அப்பா ஆண்டவரே மன்னிச்சிடுங்கப்பா, தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியுது, நான் பண்ண தப்ப உணர்றேன், இனிமேல் கையை கையை வச்சிடாதீங்க, பாடி தாங்காதுன்ற ஆண்டவர் பக்கம் எப்பெல்லாம் திசை திருப்ப போடுறோமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு அது வேலை கிடையாது. உங்களை அடிச்சு சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கேட்ட மாதிரி அடிச்சு நீங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் நல்ல உறவுல ஆண்டவர் கூட அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான். அவ்வளவு லேஸ்ல விட்டுற மாட்டான். அதனால அது பிசாசோட அடிலாம் கிடையாது. ஆண்டவர் அடிச்சா யாருடைய கரம் அடிக்குதுன்னு கொண்டு நம்மளால ஆவியில பகுத்தறிய தெரியணும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிசாசும் அடிப்பான். அப்படி அப்பா பார்த்துன்னு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க பிசாசு தான் அடிக்கிறான், கர்த்தருடைய பிள்ளை பிசாசு எப்படி கை வைக்க முடியும்? ஒரு யோபு அவ்வளோ ஸ்ட்ராங், உத்தம, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற அந்த யோபுவை பிசாசு தொடுறதுக்கு எத்தனை கான்வர்சேஷன் மேலேயும் கீழேயும் போக்கும் வருத்தமா இருந்துக்கிறாரு இவரு. யாரு? லூசிஃபர். அவரு போயினும் வந்துனும் அங்க என்ன நீங்க எப்படியா இப்ப தொட்டா எப்படி நீங்க தான் அவனை சுத்தி ஒரு வேலி போட்டுக்கிறீங்க. எப்படி அவனை சுத்தி ஒரு வேலி போட்டுருக்கீங்களே, அவனை தான் தொட முடியாது என்னாலன்றாங்க. அப்போ அப்படின்னு சொல்றான் பிசாசு. வேலி எடுத்துருங்க, சரீரத்தை தொடறேன், அப்ப தூஷிமா பாரு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணாலும் தூஷிக்கல, சரீரத்தை தொட விட மாட்டீங்களே அதனாலதான் அப்படின்ற. அதுக்கப்புறம் இவ்வளோ பர்மிஷன் வாங்கிதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைய பிசாசு சரீர அளவுல தொட முடியும், வியாதி கீதி கொடுத்து. அப்போ ஒரு யோபு தொடர்றதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் பிசாசு இருக்குது. எப்படி பிசாசு வந்து நம்ம அப்படியே கொடுத்துட போறான்? தன் சுய இச்சையில அவன் போய் சிக்குண்டு தவிக்கிறான், போயிட்டு சோதனையில மாட்டிக்கிறான். அதனால பிசாசுக்கெல்லாம் அவ்வளவு பில்டப் கொடுக்குவானா? பிசாசன லேஸ்ல நம்மள தொட முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்களை பிசாசு கிட்ட கூட வரும்போது தொட முடியாது. பயபத்தம், அடே நான் யார் திரும்ப அப்படின்ற மாதிரிலாம் சும்மா சீனப்படுவான். கர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் அவன். சிங்கம்லாம் கிடையாது, பூச்சி. அவன் தட்டி விட்டு போயினே இருக்கலாம். அல்லேலூயா. தேவ பலத்துல, சுய பலத்துல எல்லாம் அப்படிலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காமெடி ஆயிடுவோம். அப்புறம் தேவ பலத்துல கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நிரப்ப ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டா நம்ம இருக்கும்போது இயேசு எந்த அளவுக்கு சும்மா சிங்கம் போல அவனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரோ அதே போலதான் நம்மளும் டீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால பிசாசு அடிக்கிறான் அந்த மாதிரிலாம் நம்ம பிசாசுக்கெல்லாம் அவ்வளவு பில்டப் கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நேசிக்கின்ற பிள்ளைகள், தகப்பன் நேசிக்கின்ற பிள்ளைகள் ஆகிய நீங்கள் நான் சிக்ஷிக்கப்படுறோம் அப்படின்னா சிக்ஷை யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு கன்ஃபியூஷன் தான் அப்பாவை கேட்டுருங்க. அப்பா நீங்க தானா? நான் இல்லப்பா, உங்க சுயம் தான் அப்படின்னாருன்னா அதையும் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணுங்க. ஆமா நான் தான், சொல்லி கேட்கல, வேற வழி இல்லை, உன்னை இப்படி தர தரன்னு எடுத்துன்னு வந்தாதான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப கெட்டு போயிடுவேன் அப்படின்னாருன்னா ஒபே, கீழ்ப்படிலாம், வேற வழியே கிடையாது. சில பேருக்கு பாருங்களேன், உடல் ரீதியா அடி விழும், சில பேருக்கு மன ரீதியா அடி விழும். அடிச்ச அடி ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஐயோ இது பின்னாடி போனேனே, அது பின்னாடி போனே, இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டுமே, அப்பயே வந்திருக்கலாமோ அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய அளவிற்கு அடி விழும். ஓகேவா? ஏன்னா சுத்திகரிக்கப்படணும். ஏன் நம்மளாம் யாரு? கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்பவுமே இருக்கணும். அதனால அவர் சுத்திகரிப்பார், உடம்பிடுவார், சுத்திகரிப்பார். எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எஸ்கேப் ஆனா நரகம் காத்து கொண்டிருக்குது. ஒப்பு கொடுத்துருங்க, எஸ்கேப் ஆகணும், எனக்கு இதெல்லாம் வேணாம், சுத்திகரிப்புலாம் வேணாம், புடமிடுதல் வேணாம்னா ஆண்டவரே நரகத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டாலும் அவர் விடுவாரான்னு தெரியாது. அப்படி போய் பிசாசுக்கு ஆஜரானா தான் உண்டே தவிர மற்றபடி கர்த்தர் அந்த சித்தத்துல, இந்த பர்பஸ்ல நீங்க இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாகவே புடமிடுதலை நீங்க நேசிக்கணும், புடமிடுதலை ரிசீவ் பண்ணணும், ஜபமே பண்ணுங்க. ஏசப்பா என்னை புடமிடுங்க. ஜபம் பண்ணா ரொம்ப அடி அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அழகா ஆவியை கொண்டு அப்படி ஒரு சும்மா ஒரு சுவாசம் கொடுத்தாலே போதும்ல, அப்படியே சுத்திகரிக்கப்படும், கழுவா ரத்தத்தை அப்படி ஒரு தெளிச்சாலே போதும். தெளிச்சுட்டாரு ஆல்ரெடி. திருப்பி நம்மளே தான் கரைப்பட்டு இருக்கோம் அல்டிமேட்டா. ஓகேவா? யோசிச்சு பார்த்தா நம்மளே சரண்டர் ஆயிட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை புடமிடும். இதனால என்னை நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற எல்லா காரியங்களும் கிளீன் பண்ணுங்க. இன்றைய கரப்படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா புடமிடுங்க. ஆத்மாக்கள் எப்பொழுதும் நாங்க தயாரா வச்சுக்கோங்க. இதை ஜெபம் பண்றவன்
எப்படிங்க தப்பு பண்ண முடியும்? இந்த அளவுக்கு அவன் சீரியஸா காட நேசிக்க மாட்டான். தப்பு பண்றதுலாம் டைம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஐ மீன் டைம் இருந்தாலும் அவன் சூஸ் பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை வந்து ஹையர் லெவல்லே வச்சிருப்பாரு. அதுவும் அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் டிசிப்ளினிங் தான். ஹalleluya. ஓகே. அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர் பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். நீதியாய் காணிக்கையை செலுத்த முடியும். இதுக்கு முன்னாடி அதிகாரங்களை நம்ம படிச்சோம். எப்பேற்பட்ட மோசமான ஐ மீன் காணிக்கைகளை அந்த ஆசாரியர்கள் கொடுத்தார்கள். அவருக்கு பிடிக்காத பலிகள், ஊனமானது, அந்த மாதிரி எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன இப்ப யாரு பார்க்க போறா கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அனுமதிச்சது வந்து அவருக்கு பிடிக்கல. இயேசு வருவாரு, இயேசு வருவாரு, சுத்திகரிப்பாரு. அதுக்கப்புறம் நீதியாய் காணிக்கை செலுத்துவார்கள் மக்கள். இந்த நாட்கள் வரைக்கும் நீதியான காணிக்கைகள் செலுத்தப்படுதா? எது நீதியான காணிக்கைகள்? தன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு என்று உகந்த ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதில்லை. அதுதானே நீதியை தானே கர்த்தர் விரும்புகிறாரு. பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் உத்தமமாச்சே. அப்ப இதுக்கு முன்பதாக ரொம்ப இந்த ஜஸ்ட் ஆடை குத்தி எஸ்கேப் ஆகும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ கர்த்தர் நீதியை விரும்புறதுனால அவர்களுடைய காணிக்கைகள் அவுட் ஆஃப் த ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஹார்ட், அந்த ஹார்ட்டோடைய லவ்வோடைய வெளிப்பாடுல எது செய்தாலும், நீதியா எது செய்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையா செலுத்தும்படிக்கு அவர் புடமிடுவார். அப்புறம் தான் நீதியான காணிக்கைகளே வரும். அவர் பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர் புடமிடுவார் என்று சொல்லி அவருடைய முதலாம் வருகையை குறித்த காரியங்களை நான் இப்பொழுது முடிக்கிறேன். இயேசு எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு இதுக்கு முன்பதாக நம்மள யாருன்னா கேட்டாங்கன்னா நிறைய சொல்லியிருப்போம். அன்பு செலுத்த வந்தாரு, ஆதரிக்க வந்தாரு, என்னை காப்பாற்ற வந்தாரு. எல்லாமே கரெக்ட் தான். இன்னைக்கு ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாம் வருகையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து மரித்ததற்கு அப்புறம் தான் சுத்திகரிப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறோம்னா மல்கியா 3 தேர்ல அதுக்கப்புறமும் அது கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டாரு. பாவம் மேற்கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு முடிச்சு விட்டாரு. ஆனால் அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷமும் அவர் கன்சிஸ்டன்டா தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கின்றவர்களை, அவருடைய சித்தத்துல இருந்தவர்களை உடமிட்டு கொண்டே இருந்தார், சுத்திகரித்து கொண்டே இருந்தார். இனிமேல் நீங்க இயேசுடைய ஐ மீன் அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இயேசுடைய நடத்தைகள், இயேசுடைய நடவடிக்கைகள், இயேசுடைய ரிப்ளை, இயேசுடைய வார்த்தைகள், இயேசு எப்படி ட்ரீட் பண்றாரு மக்களை, ஆசாரியனை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, பிரதான ஆசிரியர்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, ஐ மீன் சாரி அந்த அந்த அத்தாரிட்டிஸ் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, டீச்சர்ஸ் ஆஃப் த லவ் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, பரிசேயர், சதுசேயர் இவங்கெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, சீஷர்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் கூட டைமே கொடுக்கல பாவம் பண்றதுக்கு. நாங்க வந்து அட்டோழியம் பண்ணுகிறாங்க. சரி எல்லாம் இருக்கட்டும். யாரு பேசு பரலவத்துக்கு போனா மாதிரி நான் பேச்சு பேசுறீங்க, எந்த ஆவியை கொண்டு பேசுறேன் அங்கேயே முடிக்கிறாரு. சரி விட உனக்கான சோம்பா அப்படி அங்கங்கே பட்டு அங்கேயே சுத்திக்க பலாருன்னு நடக்கும். ஒரு இடத்துல சொல்றாங்க சீஷர்கள், விடுங்க தலைவரே, இறக்கிறோம் எலியாவை போல வானத்துல இருந்து அக்கினி, ஒன்னும் இறங்க வேணாம் இரு, எதுக்கு வந்து நீ என்ன பண்ற, ஏன் அவனை டென்ஷன் ஆகுற, இரு நிறைய சகிக்க வேண்டியதாகுது. அங்கேயே ஒரு கிளென்ஸ், அங்கே இன்னும் ஏன் கோவம் ஏன் வருது உனக்கு இவ்வளவு சீக்கிரம், உனக்கு எங்க கோவப்படணுமோ அங்க பண்ணு, இங்க ஏன் இவங்க மேலாம் கோவம் வருது, இரு அவங்களாம் சேர்ந்து தான் நம்ம உழைக்கணும்ட்டு எவ்வளவு அவுட் ஆஃப் லவ்ல ஆப்ரேட் பண்ற. இதெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு. ஐ மீன் அவருடைய சீஷர்கள் கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணாதிசயங்கள், சுபாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு அப்புறம் புரியல அவங்களுக்கு. அப்ப வரைக்கும் அவர் அவங்கள விட்டு பிரியற வரைக்கும், மீன் பிசிக்கலி பிரியற வரைக்கும் புரியல. அவர் போனதுக்கு அப்புறம் சும்மா கலக்கிறானுங்க பாரு உலகத்துல. ஏன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணார், புடமிடுதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேப்டிசம், புடமிடுதல் நடந்ததுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்னால அந்த பெண்டகாஸ்டல் டேல ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல அவங்க நிரப்பப்படும் போது அதுக்கப்புறம் புடமிடுதல்லாம் தேவையப்படல. ஐ மீன் ஆவியானவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாற்றம். மறுதளித்த பேதுரு 3 வாட்டி மறுதளிச்சுட்டு 3000 பேரை ஒரே மெசேஜ்ல தூக்குறாரு அப்படின்னா எதுக்குங்க மறுதளிச்சாரு? பயம். எதனால பயந்தாரு? ஒரு பெண்ணு, வேலைக்கார பெண்ணு உங்களை ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது, அவர் கூட நான் இல்லம்மா அந்த ஆளை பார்த்தே இல்லை, அதுதாங்க மீனிங்கு. இங்கிலீஷ்ல அப்படியே ஆகுது அந்த மேன் அப்படின்னு இருக்குது. தமிழ்ல கொஞ்சம் டீசெண்டா போகும். எனக்கெல்லாம் தெரியாது அந்த மனுஷன், அப்படியே தமிழ்ல கொஞ்சம் அதெல்லாம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு பயந்துக்குன்னு ஒரு வேலைக்கார பொண்ணை பார்த்து பயந்தவர் அதிகாரிகள் முன்னாடி எத்தனை போய் கேள்வி கேட்கிறாங்க, என்ன பிரசங்கம் இது அப்படின்னும் போது தான் பேசுவோம், அது பேசதான் வந்திருக்கிறோம், என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவே பண்ணி அப்படின்னா எங்க இருந்து இந்த ஷிஃப்ட் கிடைக்குது அப்படின்னா ஆல்ரெடி சுத்திகரிப்பு அவர் உலகத்துல இருக்கும்போதே முடிச்சுட்டு ஹோலி ஸ்பிரிட் இறங்குனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஃபுல் ஆஃப் ஃபயர்
இறங்கினதுக்கு அப்புறம் உலகத்தை கலக்கினாங்க. அது போல சுத்திகரிக்கும் தேவன் உங்களையும் என்னையும் இந்த காலகட்டத்திலும் ஆவியானவர் மூலியமா சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், பாத்திரத்தின் ஓட்டைகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். எப்படி சுத்திகரிப்பாரு? வெள்ளியை போல, பொன்னை போல அவர் சுத்திகரிப்பார். ஏன்? நம்ம எல்லாருமே கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு. எதற்காக ஆண்டவர் எனக்கு மட்டும் எப்படி நீ கர்த்தருடையவனா இருக்கணும், அதற்காக அனுமதிப்பாரு. அனுசரிச்சுக்கும். டெஸ்ட்டை பாஸ் ஆயிடு, டக்குன்னு கிளியர் ஆயிடும். டெஸ்ட்டை பாஸ் ஆயிடு, எல்லா தடைகளும் அகன்று போகும். டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் ஆகணும். சுத்திகரிக்க படலைன்னா சுத்திகரிப்பு அனுமதிச்சுதான் ஆகணும். அனுமதிங்க. எத்தனை நாள் தள்ளி 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 போட்டுன்னு போறது ஆசீர்வாதத்தை? அனுமதிங்க. இன்றைக்கு அனுமதிங்க. நாளைக்கு கர்த்தர் செய்யும் அற்புதமான காரியங்களை நீங்க நீங்க உணர்ந்து சாட்சி சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. அன்னைக்கு அனுமதிச்சேன், உங்க வார்த்தையை கேட்டு, ஐயா உங்க வார்த்தையை கேட்டு நான் அனுமதிச்சேன், ஐயா ஆண்டவரே நான் சுத்திகரிங்க, இனிமேல் நான் ரொம்ப முரண்படிக்க மாட்டேன், நீங்க சுத்திகரிச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அலோவ் பண்றேன், நீர் தான் தெய்வம், நீங்க எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவீங்க, உங்க சித்தத்துல நான் இருக்கிறதுனால எது நடந்தாலும் என் லைஃப்ல உங்களோட சித்தத்தின் படி தான் நடக்கும். நான் உங்களோட ஆவியான பரிபூர்ணமா என்னுடைய ஸ்பேஸை, என்னுடைய டிசிஷன் மேக்கிங் நான் ஒப்புக்கொள்கிறேன் போது சுத்திகரிப்பார். வெள்ளியை போலும் பொனை போலும் புடமிடுவார். புடமிட்ட பின் அவரு அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம அவருக்காக பிரகாசமா சொல்லிக்கோம் இல்லையா? எது கோல்டு ரேட் இது இதுலயே அதிகம் பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் நான் நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ, நம்மளுடைய நெட்வொர்க், நம்மளுடைய அந்த ரெப்யூட்டேஷன், நம்மளுடைய இம்பாக்ட், தாக்கம் உலகத்துல அந்த அளவுக்கு ஏற்படணும்னா எந்த அளவிற்கு ஆண்டவர் நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து சுத்திகரிக்க, ஆவியானவர் நம்மளை சுத்திகரிக்க அனுமதிக்கிறோமோ, ரிஃபைன் பண்ணனால எந்த அளவுக்கு அக்னி அந்த ஃபயர் டெஸ்ட்டை பாஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியா நம்ம இருப்போம். வருகிற நாட்கள் நம்மளுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லாமே இன் அண்ட் அவுட் காஸ்ட்லியான, விலை மதிப்பற்றதாக, ரொம்ப ஹை காஸ்ட் இவரு அப்படின்ற அளவுக்கு இவரு இது இந்த மாதிரி மனுஷன் உலகத்திலேயே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் சுத்திகரிப்பை அனுமதிக்கலாம். சுத்திகரிப்பு நல்லது. சம்டைம்ஸ் ஃபயர் இஸ் குட். நீங்கள் பொன்னாக இருந்தா, கோல்டா இருந்தா ஃபயரு குட். மற்றபடி பித்தளையத்துல இருந்தா ஃபயர் தாங்காது. அதுவும் தெரிஞ்சிடும் கோல்டா இல்லையான்னு. இங்க இருக்கிற இந்த எஸ்ஐசிக்கெல்லாம் வந்தாலே நீங்க கோல்டு தான், கவலைப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. செகண்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணது மண்டே ஈவினிங் உட்காந்துக்கிறீங்களே, என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு எல்லாம். மண்டே ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்களாம். ஐயோ மண்டேவா வெறுப்புப்பா. அந்த மாதிரி நாள்ல வேலைக்கு போறதே வெறுப்பு. உட்காந்து சர்ச்சை அட்டன் பண்ணி பிரசங்கம் கேட்குறீங்களே, நீங்க லேஸ்பட்ட ஆளா? இல்ல, நீங்க நிச்சயமாக ஒரு கோல்டு தான். அதனால நீங்க அனுமதிங்க. இன்னும் எவ்வளவு சொக்கத்தாங்கன்றத வருகிற நாட்கள நீங்களே உங்க வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக, நம்ம சொல்ல மறந்துட்டாலும் புறஜாதியார் சுற்றி உள்ளவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் பிரம்மாண்டமாய் நம்ம அனைவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று நான் சொல்லி உங்களை ஆசீர்வாதத்தை உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so மச்.